ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கள்ளிக்குப்பம் சைல்டு ஹோமுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு நேற்று வந்து நான் கேட்டேன் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அங்கே போய் அவங்க எல்லோரும் பார்த்துட்டு எல்லாத்தையும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்புறோம். இதுதான் நான் சொன்ன சர்ப்ரைஸு, 1Kக்கான சர்ப்ரைஸு. நம்ம உள்ளே போயிட்டு அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். வாங்க உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கள்ளிக்குப்பத்தில் இருக்க ஒரு சைல்டு ஹோம் தான் போயிட்டுருக்கோம். இதுதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ். இந்த டைமில் நான் ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். அதாவது இந்த உலகத்தில் யாருமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும். அப்படி யாராச்சும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் நீங்கள் வந்து கொடுத்து வச்சவங்க தான். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுடைய பிடிச்ச ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் உங்களோட சக்ஸஸ்க்கு அப்புறமா எல்லாருமே உங்களை வந்து திரும்பி பார்ப்பாங்க. அதுதான் உண்மை. யாரோட சப்போர்ட்டை எதிர்பார்க்காதீங்க. யாரையும் எதிர்பார்த்து நிற்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய லைஃப் நீங்கள் தான் வாழணும். அது வந்து நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். நான் வந்து போன மண்டே வந்து அந்த சைல்டு ஹோம்க்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சண்டே வந்து அவங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து நாங்களே அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோன் பண்ணேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து 3 வேளைக்கும் அவங்க வந்து சாப்பாடு வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நாங்கள் வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டால், நீங்கள் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து இதெல்லாம் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க வந்து எல்லாேருக்கும் வாட்டர் கேன் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்கூல் பசங்க 10th பசங்க வந்து எனக்கு வந்து சயின்ஸ் கைடும் தமிழ் கைடு வேணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து வாங்கிட்டு போனோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஜூஸும் வாங்கிட்டு போனோம், பிஸ்கெட் எல்லாத்தையும் வாங்கிட்டு போனோம். வாங்கிட்டு அந்த வாட்டர் கேன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம். அந்த கடையில் வந்து எல்லாருமே தனித்தனியாக அந்த ஒரு பாக்கெட்டாக இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி வாங்கலாம் தான் நாங்கள் இருந்தோம். தனித்தனியாக இருந்ததுனால நாங்கள் வந்து வேறு கடைக்கு போனோம். அங்கே போனாலும் அங்கேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து எல்லாம் ஒரே ரேஞ்சில் ஒரு 10, 20 அது மாதிரி இருந்துச்சு. அந்த சைல்டு ஹோமில் வந்து 24 பேர் இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து ஒரு 10, 14 சேம் டிஃப்ரெண்ட் அதுமாரி வாங்கியிருக்கலான்னு வந்து பிளான் போட்டோம். அதுமாதிரி கரெக்டாக கிடச்சிது. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு, அதுவும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. அவங்களும் ஃபுல்லாக தேடி எடுத்துன்னு வந்தாங்க, எல்லா பீஸும் சேமாக இருக்கிற மாதிரி. நாங்களும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி அவங்க தேடி நாங்கள் வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு அப்புறமா எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கைடு வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். கைடு வாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆவடியில் சுற்றணும், அங்கே எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா அம்பத்தூர் போனால் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அம்பத்தூர் போய் அங்கேயும் சுற்றணும். பட் அங்கேயும் எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவங்க ஒரே ஒரு ரீசன் சொல்கிறாங்க, 2 வருஷமாக யாருமே படிக்காததுனால, ஸ்கூலுக்கு போகாததுனால யாருமே வந்து கைடு வாங்க மாட்டாங்க. அதனால் நாங்களும் சேல்ஸ் வந்து நிறுத்திட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கடைக்கு நாங்கள் வந்து போயிருப்போம். அங்கே எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா சரி நம்ம வேறு வழியில் நம்ம அவங்ககிட்ட போயிட்டு காசு கொடுத்துருவோம், அவங்க வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது அப்புறமா நடுவில் ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் தான் நாங்கள் வாங்கினோம். அந்த கடையில் வந்து 2 கைடுமே இருந்துச்சு. நல்லதாக போச்சு. நாங்கள் வாங்கிட்டு இதுக்கு வந்து என் ஃப்ரெண்டு பிரைட்டு தான் வந்து பே பண்ணான். ஏன்னா நானும் இதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அதுக்கப்புறம் அவன் சரி பண்ணுறான்னு சொல்லிட்டேன். எல்லா புக்கும் கிடைக்குமாங்க? எல்லா புக்கும் கிடைக்கும். எல்லா 10th 12th சரி. புக்கு பேர் கடை பேர்னா நியூ கலைமகள் சரி வரேண்ணா. இப்படியே போக நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதனா வாங்கலாம்னு சொல்லிட்டு ஜூஸ் ஒரு கேஸ் ஃபுல்லாக வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா பிஸ்கெட் வந்து கேட்டோம். அவங்க வந்து கவர் ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லிட்டான். நாங்கள் வந்து ஆவடி தாண்டி வந்ததுனால நாங்கள் வந்து அங்கேயே வாங்கியிருக்கணும். அங்கேயே வந்துட்டோம், அம்பத்தூர்லேயும் வந்துட்டோம். சரி இங்கே வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வந்து இல்லை. அதுக்கப்புறம் சரி நாங்கள் கள்ளிக்குப்பத்தில் போயிட்டு அங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே ஒரு கடையில் வந்து பிஸ்கெட் எல்லாத்தையும் வாங்கிட்டோம். ஜூஸ் வந்து இங்கேயே வாங்கிட்டோம். பிஸ்கெட் மட்டும் அந்த இடத்துல நாங்கள் அந்த பேக்கெட் ஃபுல்லாக வாங்கிட்டு நாங்கள் வந்து அந்த சைல்டு ஹோம் விட்டு நம்ம போய் ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்து சைல்டு ஹோம்க்கு வந்து வந்துவிட்டோம். அங்கே இருக்க பசங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து பயங்கரமாக சந்தோஷமாக வரவேற்றாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு அவங்களுக்கு இந்த ஜூஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அது வந்து பயங்கரமான ஒரு மூமெண்ட்டு. அந்த பசங்கள்லாம் உண்மையில் அவங்களோட மூஞ்சில் வந்து ஸ்மைல் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட்டெல்லாம் கன்ஃபார்மாக நீங்களும் என்ஜாய் பண்ணணும். நீங்களும் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றேன். உன் பேர் சொல்லு.
Trivia. Now. May month na uli exam 10th ya? May masa na na? Revision exam. ஃபேமிலி உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மூமெண்ட்டு. அவங்க எல்லோரும் பார்க்குறீங்க, அவங்க மூஞ்சில் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மையிலே வேறு லெவலில் ஒரு அது சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகள். அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. பரவாயில்ல, அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. இவங்களுக்கு நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் வந்து நீங்கள் பண்ணுங்கள். இவங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது எல்லாரும் சின்ன சின்ன ஹெல்ப் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து போடுறேன். அங்கே வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்மாக எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ மட்டும் கிடையாது. இது வந்து என்னோடய ட்ரீம். இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். இதுக்கப்புறம் நான் நிறைய பண்ணுவேன். அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வரும். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து அந்த சைல்டு ஹோமில் தான் இருக்கோம். இங்கே வந்து 24 பேர் இருக்காங்க. சின்ன பசங்க ஒரு 10 பேர்கிட்ட இருக்காங்க.
டிப்ளமோ ஐடிஐ படிக்கிறவங்க 11th 12th எல்லாம் படிக்கிறவங்க எல்லா பசங்களும் இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நீங்கள் உங்களுக்கு பண்ணணும். நான் வந்து என்னால் முடிஞ்சதை நான் இப்போ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது நிறைய பண்ணுவேன், இதுக்கப்புறம் நிறைய பண்ணுவேன். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய சர்ப்ரைஸான வீடியோ. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா பை சி பாய் சொல்லுங்கள். பாய். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். ஓகேவா? பாய்.